அமெரிக்காவின் ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவாக்கியுள்ள கிளவுட் மித்தோஸ் என்ற புதிய ஏஐ மாடல் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. இந்த சூழலில் அந்த மாடல்களை சாவரின் ஆஸ்டிங் இந்தியாவிலேயே நிலைநிறுத்தி பராமரிக்க வேண்டும் என்று இந்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த மாடல் மென்பொருள் அமைப்புகளில் உள்ள ஜீரோ டே பாதிப்புகளை, அதாவது இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத பாதுகாப்பு இடைவெளிகளை மிக வேகமாக கண்டுபிடித்து மேலும் அதை தாக்க பயன்படுத்தும் திறன் கொண்டது. கேப்சர் த பிளாக் சைபர் பாதுகாப்பு சவால்களில் இதுவரை எந்த மாடலாலும் முடிக்க முடியாதவை. மித்தோஸ் இப்போது 73% வெற்றி விகிதத்தை அடைந்துள்ளது. மேலும் 32 படிகள் கொண்ட கார்ப்பரேட் நெட்வொர்க் தாக்குதல் உருவகத்தை முழுமையாக நிறைவு செய்த முதல் மாடல் என்ற பெயரையும் பெற்றது. இந்த பணியை மனித நிபுணர்கள் செய்ய சுமார் 20 மணி நேரம் தேவைப்படும். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் ஆந்த்ரோபிக் நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்காவின் 40 நிறுவனங்களுக்கு மட்டும் தற்காப்பு பயிற்சிக்காக வழங்கியுள்ளது. ஆனால் இதில் இந்திய நிறுவனங்கள் எவையும் சேர்க்கப்படவில்லை. தொலைத்தொடர்பு அமைச்சகம் தனியாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. நோக்கியா, எரிக்சன், சாம்சங் போன்ற முன்னணி தொலைத்தொடர்பு உபகரண நிறுவனங்களை மித்தோஸ் அணுகவில்லை. சிஸ்கோ மட்டுமே ப்ராஜெக்ட் கிளாஸ்விங்கில் பங்கேற்கும் தொலைத்தொடர்பு நிறுவனம். ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் கிளாட் மித்தோஸ் போன்ற ஏஐ கருவிகளால் தங்கள் நெட்வொர்க்கிற்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளன. இந்தியாவின் நிலைப்பாடு: வங்கி, தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார கட்டமைப்பு போன்ற முக்கியமான துறைகளில் பயன்படுத்தப்படும் ஏஐ மாடல்கள் வெளிநாட்டு சர்வர்களில் ஃபாரின் சர்வர்ஸ் இயங்குவது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். எனவே இந்த மாடல்கள் இந்தியாவிற்குள்ளேயே அல்லது அரசு அங்கீகரித்த சாவரின் கிளவுட் அமைப்பில் மட்டுமே இயங்க வேண்டும் என அரசு பிடிவாதமாக உள்ளது. இந்தியா மட்டுமல்லாது பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் தங்கள் நாட்டு தரவுகளை பயன்படுத்தி தங்கள் சொந்த நிலப்பரப்பிற்குள்ளேயே இயங்கும் ஏஐ மாடல்களை உருவாக்க தொடங்கியுள்ளன. இதற்காக என்விடியா போன்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன. இந்தியா ஏஐ மிஷன்: இந்திய அரசு ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான இந்தியா ஏஐ திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் நோக்கம் வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்து இருக்காமல் இந்தியாவிற்கென சொந்தமாக 10,000க்கும் மேற்பட்ட ஜிபியுக்களை கொண்ட கம்ப்யூட்டிங் கட்டமைப்பை உருவாக்குவதாகும். ஓபன் ஏஐ ரெசிடென்சி: ஆந்த்ரோபிக்கின் போட்டியாளரான ஓபன் ஏஐ கடந்த ஆண்டு இந்தியாவில் டேட்டா ரெசிடென்சி தரவுகளை சேமிக்கும் வசதியை அறிமுகப்படுத்தியது. ஆனால் ப்ராசஸிங் தரவு செயலாக்கம் இன்னும் வெளிநாட்டில்தான் நடக்கிறது. இதைத்தான் இந்திய அரசு இப்போது எதிர்க்கிறது. நம் நாட்டின் சாவி நம்மிடம்தான் இருக்க வேண்டும் என்பது எப்படி அவசியமோ அதுபோல ஒரு நாட்டின் தரவுகளை கையாளும் ஏஐ மூளை நம் நாட்டின் எல்லைக்குள்ளேயே இருப்பதுதான் உண்மையான பாதுகாப்பு.